சிவசித்தன் ஆன்மீக வீடம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தொகுப்பு கோவிலுக்கு செல்லும் போது நம்ம செய்ய வேண்டியவற்றையும் நாம செய்யற சில தவறுகளையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி நாம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா எப்போதுமே முழுமையா சாப்பிட்டு, அதாவது வயிறு நிறைய சாப்பிட்டு நாம போகக்கூடாது. ஏன் அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கராக்கள் அனைத்துமே ஒரு சீராக இயங்காது. ஏன் இந்த சக்கராக்கள் ஒரு சீராக இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, கோவிலுக்குள்ள இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம மேல பட்டு நமக்கு உண்டான நேர்மறை சக்தியை அளிப்பதற்காக தான் நம்ம கோவிலுக்கு போறோம். அப்படி போகும்போது முழுமையா சாப்பிட்டு போகும்போது நமக்கு உடல்ல இருக்கிற சக்கராக்கள் சீரான இயக்கத்துக்கு வராது. அப்படி சீரான இயக்கத்துக்கு வராத நிலையில ஆலயத்திலிருந்து நம்ம கிட்ட வர இந்த பிரபஞ்ச ஆற்றல் முழுமையா நம்ம உடம்பு பெற தகுதியே இழந்துரும். அதனால தெய்வ அருளை நம்ம முழுமையா பெற முடியாது. எனவேதான் முழுமையா சாப்பிடக்கூடாது. அதே போல ஒரு சில பேர் செய்யற தவறு என்ன அப்படின்னா, விரத நாட்கள்ல வயிறு நிறைய சாப்பிடாம இருப்பாங்க. அதாவது விரதம் இருக்கிறன்ற பேர்ல முழுமையா சாப்பிடாம இருப்பாங்க. அவ்வாறு முழுமையா சாப்பிடாம இருக்கும்போது நம்மளுடைய உடல் சோர்வினால தெய்வ சிந்தனையை மறந்து நம்ம உடல் பற்றிய கவலையே நமக்குள்ள நேரும். அதனாலதான் சித்தர்கள் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரை வயிறு நீரும் கால் வயிறு உணவும் உட்கொண்டு அரை வயிறாக வயிற்றை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விரத நாட்கள்ல பாலும் பழங்களும் அருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கடைபிடிக்காம முழுமையா விரதம் இருப்போம். அப்படி விரதம் இருக்கும்போது நம்மளுடைய உடல் சோர்வின் காரணமாக தெய்வ அருளை பெற முடியாத சூழல் ஏற்படும். எனவே எப்போதுமே இனி வரும் காலங்கள்ல நாம எப்போதுமே அரை வயிறு உணவு அரை வயிறோட இருங்க. அதே போல அடுத்ததா நாம கோவிலுக்கு சொல்லும் போது செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதுவும் முக்கியமா குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது எப்ப போனாலும் நம்மளால முடிந்த ஒரு அன்னதானத்தை வாங்கணும். அதிகபட்சம் சிவன் கோவில்லையும் நம்மளால முடிந்த அன்னதானத்தை வாங்கலாம். அதற்கு அடுத்தபடியா நம்மளுடைய குலதெய்வம் கோவில்லையும் நமக்கு உங்களால முடிஞ்ச அன்னதானத்தை வாங்கலாம். ஏன் இதை அப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கர்ம வினை காரணமாக பல இன்னல்களை நம்ம அடைஞ்சிருப்போம். அவ்வாறு அடையக்கூடிய இன்னல்களை தீர்க்கக்கூடிய ஒரே விஷயமா அன்னதானம் மட்டும்தான் இருக்கும். அப்படி நம்ம கோவிலுக்கு போகும்போது வழங்குகிற அன்னதானத்தால நம்ம இறை சக்தியை முழுமையாக பெற முடியும். அதுக்கு அடுத்துதான் நம்ம கோவிலுக்கு போகும்போது ஒரு சில தவறுகள் செஞ்சிருப்போம். என்னன்னா, நேரா கோவில் போனோம் அப்படின்னா நேரடியா கருவறைக்கு தான் போவோம். ஆனா அந்த மாதிரி போகக்கூடாது. எப்போதுமே கோவிலுக்கு போகும்போது கோவிலோட வெளியே நின்று கோவிலினோட கோபுரத்தை வணங்க வேண்டும். அதுல இருக்கக்கூடிய பூதகணங்களை வணங்க வேண்டும். அதற்கு அடுத்துதான் உள் போயிட்டு கோவில் உள் பிரகாரங்கள்ல அமைஞ்சிருக்கக்கூடிய பிரகார தெய்வங்களை வணங்க வேண்டும். அதுக்கு அடுத்ததான் கருவறைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய துவார பாலகர்களை வணங்க வேண்டும். அதுக்கப்புறமா தான் கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனை வணங்க வேண்டும். அதுபோன்று வணங்கினால் மட்டுமே நாம அந்த கருவறையில இருக்கக்கூடிய தெய்வத்தோட முழு அனுமதியோட முழு அருளை பெற முடியும். வழியில இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள், தெய்வ சக்தி, அதாவது பூதகணங்கள் இவைகளை வணங்காம நம்ம நேரடியா உள்ள போகும்போது அந்த தெய்வத்தோட முழுமையான அருளை நம்மளால பெற முடியாது. அதுக்கடுத்துதான் நாம் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, கோவிலுக்கு போகும்போது ஒரு சிலர் இன்றைய நாகரிக உலகத்துல கருப்பு வண்ண ஆடையை அணிஞ்சிட்டு போறாங்க. அது மிகவும் தவறு. கருப்பு அப்படின்றது நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களை தூண்டக்கூடியது. அதனால நம்ம கருப்பு வண்ண ஆடைகளை அணிஞ்சிட்டு போவது தவறு. ஒரு பெண்கள் தலைவிரி கோலமா போகக்கூடாது. இதையும் செய்யணும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, கோவிலுக்கு நாம் ஏதாவது எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, ஒரு பூஜை பொருட்கள் அந்த மாதிரி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா எப்போதுமே கோவிலை ஒரு முறை சுத்தி வந்துதான்
ஒரு முறை வலம் வந்து பிறகுதான் நம்ம கோவிலோட கருவறைக்குள்ள அந்த பொருட்களை கொடுக்கணும். ஏன் இந்த மாதிரி கொடுத்து வணங்கணும் அப்படின்னா, நம்ம கோவிலை சுத்தி வரும்போது தான் நம்மளோட சுயமுனையாவது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது 2 நாசிகளிலுமே நம்மளுடைய சுவாசம் நடைபெறும். அந்த மாதிரி சுவாசம் நடைபெறும் போது மட்டும்தான் நம்மளுடைய சிந்தனை எதுவா இருக்கிறதோ அது இந்த பிரபஞ்சத்துக்கு கேட்கும். அந்த சிந்தனை மூலியமா நம்ம எழுப்பக்கூடிய கேட்கக்கூடியவற்றை அந்த பிரபஞ்சம் நமக்கு முழுமையா தரும். இதை உணர்ந்துதான் நம் முன்னோர்கள் கோவில் பிரகாரத்தை ஒரு முறை சுத்தி வந்துதான் கோவில் கருவறைக்குள்ள நுழையணும் அப்படின்ற ஒரு முறையை வச்சிருக்காங்க. கண்டிப்பா நாமளும் அதை கடைபிடிச்சு ஆகணும். அதுக்கடுத்துதான் பாத்தீங்கன்னா, கோவில்ல இருக்கிற தெய்வங்களை நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படியே நேருக்கு நேரா நின்று வணங்குவாங்க. தெய்வங்களோட வாகனங்கள் எது இருக்கும், அந்த வாகனங்களுக்கு குறுக்கவும் நின்று வணங்கக்கூடாது. வாகனங்களுக்கு பின்னாடி நின்று, கொடிகம்பத்துக்கு பின்னாடி நின்று தான் நம்மளுடைய இரு கரங்களையும் தலைக்கு மேல தூக்கி வணங்கணும். அதற்கு முன்னாடி நிற்கும் போது இரு புறங்களிலும் அதாவது வலதுபுறம் இடதுபுறமா மட்டும்தான் நின்று வணங்கணும். நேருக்கு நேரா நின்று வணங்கக்கூடிய பழக்கத்தை விட்டுருங்க. அது போன்று நின்று வணங்கக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய குலதெய்வ சாபம் ஏற்படும். குலதெய்வமானது அனுகிரகம் செய்யாது. இதனால நீங்க கோவிலுக்கு சென்ற பலன் முழுமையா கிடைக்காம போயிடும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, கோவில்ல தரக்கூடிய விபூதி குங்குமங்களை எப்பவுமே அந்த தெய்வங்களுக்கு நேருக்கு நேரா நின்று பூசிக்கொள்ளக்கூடாது. எப்பவுமே அந்த தெய்வங்களுக்கு பின்புறமா, அதாவது நாம வாங்கி நம்ம பின்புறமா திரும்பி அதுக்கப்புறமா வச்சுக்கணும். அந்த விபூதிகளை அந்த கோவில் கருவறை மேலேயோ அங்க இருக்கிற தூண்கள் மேலேயோ போடக்கூடாது. அந்த மாதிரி பழக்கத்தை கொண்டு வரணும். அதுக்கு அடுத்துதான் நாம் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, தெய்வங்களை வணங்கும் போது எக்காரணத்தை கொண்டும் ஆலயங்கள்ல போயிட்டு நம்மளுடைய காலோட கட்டை விரலை பூமியில வேகமா ஊன்றி நின்று வணங்கக்கூடாது. ஏன் அந்த மாதிரி வணங்கக்கூடாதுன்னா, அந்த மாதிரி ஊன்றி நின்று வணங்கும் போது அந்த தெய்வத்தை நம்ம அவமதிக்கிற செயலா மாறிடும். அதனால நம்ம கால் கட்டை விரலை ஊன்றி நின்று வணங்கக்கூடாது. இதன் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலும் பிரபஞ்ச சக்தியும் நம்மள கிடைக்காம போயிடும். பூமி வேகமா இழுத்துரும். அதனால தெய்வ பலனை நம்ம பெற முடியாது. அதன் காரணமாகவே தான் அவமதிக்கும் செயல் என்று சொல்லி நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி வழிவகை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ள இருந்து தவறான வார்த்தைகள், தவறான சிந்தனைகளை மேற்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம பிரபஞ்ச ஆற்றலானது முழுமையா நிறைஞ்சிருக்கிற காரணத்தால அங்க நம்ம என்ன சிந்திக்கிறோமோ, அங்க என்ன செய்யறோமோ, என்ன பேசுறோமோ அது நடைபெற ஆரம்பிச்சிடும். அதனால அங்க நம்ம எதிர்மறையான விஷயங்களை அங்க பேசவோ, தவறான சிந்தனைகளுக்கு உள்ளாகவோ கூடாது. இது போன்றதையும் கடைபிடிக்கணும். அதுக்கு அடுத்துதான் நம்ம இன்னும் செய்யற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோவிலுக்கு போயிட்டு வேற எங்கேயும் செல்லாம நேரடியா நம்ம வீட்டுக்கு தான் போகணும். அதுவும் முக்கியமா நம்மளோட குலதெய்வம் கோவிலுக்கு. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, அடுத்ததான் நேரா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுல இருக்கிற விளக்க தீபத்தை ஏற்றி வணங்கின பிறகுதான் நம்ம மற்ற வேலைகளை செய்யணும். இது போன்று பல விஷயங்களை நம்ம செய்யக்கூடியவையாகவும் செய்யக்கூடாதவையாகவும் அமைய பெற்றிருக்கிறது. இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி. இது போன்ற மேன்மேலும் பல விஷயங்கள், அதாவது ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சிவசக்தன் ஆன்மீக பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி.